ஓகே, நான் 10 சாப்டர்ஸ் படிச்சா எத்தனை கேள்வினா வரும் அப்படிங்கறதான். நார்மலா கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன்ஸை படிச்சீங்க அப்படின்னா ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். 4 கொஸ்டின் டெஃபினெட்லி இயர் பை இயர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 3 கொஸ்டின்ஸ் சாலிடா கேட்கறாங்க. கைனெட்டிக்ஸ், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 3 கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி கேட்டுறாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவலா 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஜிஓசின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சாலிக் ஆசிட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 or 3 கொஸ்டின்ஸ், சம் இயர் 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, சம் இயர் 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்ப இதுவே உங்களுக்கு டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இங்க 7,